ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிவரிக்கீரை. இந்த கீரையோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் தள்ளி பார்க்காம தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சாப்பிடும் போது என்னதுன்னா உங்கள் வீட்டு வைத்தியம், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நாட்டு மருந்து, இந்த வீட்டு பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சர்க்கரை எப்படி குறைக்கிறதுன்னு இருக்கிற அந்த வைத்தியத்தில் இந்த சிவரிக்கீரையும் ஒரு வீட்டு வைத்திய மருத்துவம் தான். இதை வந்து நீங்கள் சர்க்கரை நோய்க்கிறவங்க எடுத்து சாப்பிடும் போது உணவில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகுனா, நீங்கள் சாப்பிட்ட பிறகு, அதாவது உணவு நீங்கள் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த சிவரிக்கீரையை வந்து தேநீர் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குடிக்கணும். அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய சர்க்கரை நோய் வந்து முற்றிலும் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சர்க்கரை நோய் குணமாகணும், அது கட்டுப்பாட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதை பயன்படுத்துங்க. உணவு சாப்பிட்டு சிறிது நேரம் கேப் விட்டுட்டு அப்புறம் இந்த சிவரிக்கீரையை வந்து தேநீர் வடிவில் நீங்கள் வந்து, அதாவது டீ காஃபி மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பலன் தருது. இது கூட வேறு எதுவும் சேர்க்காதீங்க. நீங்கள் வெறும் இந்த சிவரிக்கீரையை மட்டும் நீங்கள் அந்த தேநீர் வடிவில் பயன்படுத்தி குடிங்க. உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க இந்த சிவரிக்கீரையை நீங்கள் வந்து சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்கிறதுனாலையும், இதில் வந்து கலோரின் கம்மியாக இருக்குது, கொழுப்பெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த சிவரிக்கீரையை வந்து நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் உங்கள் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து கலோரினெல்லாம் கொழுப்பெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சிவரிக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உணவில் இந்த சிவரிக்கீரையை வந்து சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது இது நல்லாவே பலன் தருது. அது மட்டும் இல்லாத இந்த சிவரிக்கீரையை நீங்கள் உண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. உடல் எடை குறைக்கணுன்றவங்க உங்கள் உணவில் இந்த சிவரிக்கீரையை வந்து சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாவே பலன் தரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி, அதாவது நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த சிவரிக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது இந்த சிவரிக்கீரையை உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரித்து உங்களுக்கு வந்து வயிறு ப்ராப்ளம், அப்புறம் மலச்சிக்கல் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாதபடிக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஜீரணத்துக்கும் உங்களோட மலச்சிக்கலெல்லாம் தீர்றதுக்கும் இந்த சிவரிக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் உணவில் இந்த சிவரிக்கீரை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஜீரணாகும். அது மட்டும் இல்லாத வயிற்று பிரச்சனை, அப்புறம் நோய்களை தீர்க்கிற இந்த சிவரிக்கீரைக்கு வந்து இந்த குணமெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாத வாந்தி, தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு சிவரிக்கீரைக்கு வந்து நல்லாவே இதில் இருக்கிற இந்த சத்து வந்து நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வாந்தி, தலை சுற்றல், இது மாதிரியெல்லாம் தலைவலி இது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே பலன் தருது இந்த சிவரிக்கீரை. நாலாவது பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நம்ம சருமத்தில், அதாவது தோலில் ஏற்படுற இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சிவரிக்கீரையை வந்து நீங்கள் அதை அரைச்சி அந்த சாறு எடுத்து உங்களுக்கு எங்கே தோல் மேலே பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டே வர நாள் பட அந்த சர்ம பிரச்சனையோ தோல் பிரச்சனையோ வந்து உங்களுக்கு குணமாகவும் நல்லாவே தீர்வு கிடைக்குது. அதனால் உங்களுக்கு தோல் ஏற்படுற இந்த சொரங்கு, அப்புறம் வந்து இந்த புண்கள், அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சர்ம சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு இந்த சிவரிக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் அரைச்சி அப்படியே அந்த சாறு எடுத்து நீங்கள் தடவினே வரும்போது நாள் பட உங்களுக்கு இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் குணமாகும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்க, அதாவது சிவரிக்கீரையை வந்து உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டே வரும்போது என்னதுன்னா உங்களுக்கு வந்து ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அதாவது இந்த சிவரிக்கீரையின் பொடி, இந்த வெப்ப பொடியும், அப்புறம் பார்த்திங்கன்னா சிவரிக்கீரையும், அப்புறம் வந்து வேப்பம் பொடி, அப்புறம் வந்து சீரகத்தூள், இது மூணையும் சேர்த்து என்ன பண்ணோம் சாப்பிடும்போது ரத்தத்தை சுத்திகரிக்கும் மற்றும் சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும். இது மூணு நீங்கள் சேர்த்து இந்த சிவரிக்கீரையோட வேப்பப்பொடி, சீரகத்தூள் இது சேர்த்து நீங்கள் சாப்பிட்டே வரும்போது உங்களுக்கு ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு நல்லாவே உங்களுக்கு அதாவது ஃப்ளோ ஆகிறதுக்கும் ரத்தம் வந்து தூய்மையாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிவரிக்கீரையால். நீங்கள் சிவரிக்கீரையை சாப்பிட்டே வரும்போது நம்மளுக்கு சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிவரிக்கீரையோட மருத்துவ பயன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வியாதியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பலன் தரும், நல்லா பயனாடிட்டோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.